ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரீத்து பாஸ்டின் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து சண்டே வந்து ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். வேறு எங்கேயும் இல்லை, கன்னியாகுமரியில் வந்து காளிகேசம்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து ஆக்சுவலாக திருநெல்வேலியில் வந்து எங்கள் அண்ணன் வீடு இருக்குது. அங்கேருந்து போனனால எங்களுக்கு வந்து 2 hours ஆச்சு. ஸோ வந்து இது நாகர்கோயிலேருந்து 15 kilometers அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து போனனால 2 hours ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிறைய இடம் பிளான் பண்ணியிருந்தோம். அதாவது திருப்பரப்பு ஃபால்ஸை பிளான் பண்ணியிருந்தோம், அப்புறம் கன்னியாகுமரி போகலாம் பிளான் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் கிளம்புனதே வந்து ஒரு 11:30 போல் தான் கிளம்புனோம். அங்கே ரீச் ஆக 1:30 ஆச்சு. அங்கே க்ளோசிங் டைம் பார்த்திங்கன்னா 3 o'clock வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து நாங்கள் ஸ்பீடாக போனோம். சரி இருக்குமா, சரி ஜஸ்ட்டு பார்த்துட்டாச்சும் வந்துடலாம் அந்த இடத்த அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே 3 o'clock மேலே போகணுன்னா அங்கே செக் போஸ்ட்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு எங்கள் அண்ணன் சொன்னால். ஸோ நாங்கள் எல்லாமே லன்ச்லாம் பேக் பண்ணியே எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, குளிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு போகிற வழியிலே நிறைய சீனரிஸ் இருந்தது. அங்கே போகும்போதே அப்படியே செம்மையாக இருந்தது. அப்படியே ஹில்ஸில் ஏறுற மாதிரி தான் இருந்தது. ஃபுல்லாகவே மவுண்டைன் ஸ்லோப்ஸ் அப்படி தான் இருந்தது. பார்க்குறதுக்கும் எல்லா இடத்துலையும் எங்கே பார்த்தாலும் தண்ணி, காடு அப்படி தான் இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகணுன்னு ரொம்ப ஆசை. அதாவது அட்வென்ச்சரஸாக போய் பார்க்கணுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ஃபேமிலியாக போகிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுவும் லன்ச் எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். பட் வந்து அங்கே வந்து லன்ச் வந்து அலோடு இல்லை. நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு பார்க்கில் வந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம். ஸோ வந்து லன்ச் வந்து அங்கே கொண்டு போய் சாப்பிடக்கூடாது. போகிற வழியிலே இது வந்து இந்த சப்பாத்தி பாலம்னு சொல்லுவாங்க. இங்கே மட்டும்தான் கொஞ்சம் ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக இருந்தது. மற்றபடி வந்து ரோடு செமையாக போட்டிருந்தாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே வந்து போகிறதுக்கு ரோடு போடுறதே பெருசு. சில இடத்துல இப்படி மேடும் பள்ளமாக இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் என்ன பண்ண, அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம். ஒரு வழியாக பக்கத்தில் வந்து செக் போஸ்ட் வந்து வந்தாச்சு. அதாவது செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே ஒரு கீரிப்பாறைன்னு ஒரு பிளேஸ் இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதாவது பார்க்குறதுக்கு வந்து அப்படியே ரொம்ப சீனரிஸ்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே வேறு லெவலில் இருந்தது. சைடில் ஃபுல்லாக ரப்பர் மரத்தோட்டம் தான் இருக்கும். ஸோ வந்து நாங்கள் நின்று நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம். ஒரு நல்ல ஒரு பிக்னிக் போகிறதுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். பட் வந்து இது வந்து அக்டோபர் டு நவம்பர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கள் அண்ணன் சொல்லிகிட்டு இருந்தான். இந்த டைம் வந்து கொஞ்சம் வெயில் அடித்தது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வெயிலுக்கு வந்து கொஞ்சம் காற்று இருந்தனால அங்கே போய் குளிக்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வழியாக பக்கத்தில் வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு இங்கே கார் பார்க் பண்ணுறதுக்கு கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தது. ஏன்னா நாங்கள் போனது சண்டே. ஸோ வந்து அவ்வளோ கூட்டம் இருந்தது. சரி என்ன வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். பட்டு ரொம்பவே கூட்டம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருந்தது. நாங்கள் போனது வந்து 1:30 போல் போனோம். ஏன்னா அப்போயே வந்து ரொம்ப கூட்டம் இருந்தது. ஆக்சுவலாக இது வந்து 3 o'clock வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரி நம்ம போய் ஜஸ்ட்டு பார்த்துட்டு குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் இங்கேயே கார் பார்க் பண்ணிட்டோம். ரொம்ப உள்ள டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து உள்ளேயும் போய் நம்ம நிப்பாட்டலாம். பட் அந்த டிராஃபிக்கில் வந்து நிப்பாட்டிட்டு எடுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வந்து நாங்கள் இங்கேயே பார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து லன்ச் வந்து நாங்கள் சாப்பிட்டு போகல, போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக டைம் வந்து ரொம்ப ஆச்சுன்னு சொல்லிட்டு சரி நம்ம ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தாச்சு. இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து காளிகேசம்னு ஒரு இடம். ரொம்பவே சூப்பரான பியூட்டிஃபுல்லான பிளேஸு. நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம். ஸோ வந்து இந்த மாதிரி இடத்துக்குலாம் ஃபேமிலியாக போனால் தான் நல்லாயிருக்கும். தனியாக போனால் வந்து அது ஒரு கிக்காகவே இருக்காது, அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவே தெரியாது. ஸோ வந்து ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும். இந்த இடம் வந்து யாரெல்லாம் போயிருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போய் பார்த்த டைமில் வந்து ரொம்பலாம் தண்ணி இல்லை. ஆக்சுவலாக நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். எங்கள் அண்ணன் ரொம்ப சொன்னான், வேறு லெவலில் இருக்கும் தண்ணி, அப்படி விழும், இங்கே மேலேருந்து விழுற மாதிரி இருக்கும், கீழே குளிக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இப்படின்னு சொன்னால். பட் அந்தளவுக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. எங்கள் ஊரில் கூட இப்படி ஒரு பிளேஸ் இருக்குது. ஆக்சுவலாக அது ஐயனார் ஃபால்ஸுன்னு சொல்லுவாங்க ராஜபாளையத்தில். அது கூட சூப்பராக இருக்கும். அது சாஸ்தா கோயில் அந்த சைடெலாம் நல்லாயிருக்கும். பட் அந்தளவுக்கு கூட இல்லைங்கிறம்போது கொஞ்சம் இதாக இருந்தது. அவன் சொன்னால் அதுக்கப்புறம் சீசனில் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டான்.
சரி ஓகே வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். பட்டு தண்ணி இருந்தது. எங்கன்னா கொஞ்சம் உள்ளே தள்ளி போனப்போ கொஞ்சம் தண்ணி நல்லாவே இது இருந்தது. இங்கே வந்து என்ட்ரன்ஸில் வந்து இல்லை. இங்கே வந்து சின்ன பிள்ளைங்க குளிக்கிற அளவுக்கு தான் இருந்தது. இந்த கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயிலுக்காண்டி தான் இங்கே வந்து பார்க்க நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆக்சுவலாக இந்த கோயில் தாண்டி ஒரு உள்ள பிளேஸ் போகணும். அந்த சைடில் தான் கொஞ்சம் குளிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நானும் என் ஹஸ்பண்டு எங்கள் அண்ணன் 3 பேர் மட்டும் கொஞ்சம் உள்ளே தள்ளி போயிட்டோம். ஏன்னா மற்றவங்களாம் வந்து இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, எங்கள் சித்தி பெரியம்மா எல்லாம். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நல்லா உள்ளே போய் கொஞ்சம் தள்ளி போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஏன்னா இங்கே வந்து ஃபேமிலியாக இருந்தனால ரொம்ப கூட்டமாகவும் இருந்தது. குளிக்கிறதுக்கு அவ்வளோ ஒன்றும் இதாக இல்லை. சரி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டு நானும் எங்கள் அண்ணன் மட்டும் சரி உள்ளே போய் கொஞ்சம் தள்ளி போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஏன்னா அந்த சைடு வந்து ஃபால்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னான். அவன் பேச்சை கேட்டு நம்பி கொஞ்சம் சரி ரிஸ்க் எடுத்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இங்கே வந்து மேடும் பள்ளமாக இருந்தது. நம்மளால் நடக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். செப்பல் போட்டு நடந்தாலும் வலிக்கும், செப்பல் போடாமல் நடந்தாலும் குத்தும், அந்த மாதிரி இருந்தது. எங்கள் சித்தி இல்லை இங்கேயே குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை நாங்கள் உள்ளே போய் தான் குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சரி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அது ரொம்ப தூரம் போல். அந்த சைடு பசங்களாக இருந்தாங்க. இருந்தாலும் சரி என்ன தான் இருக்குது, இவ்வளோ தூரம் நம்ம போய் பார்க்குறோம், இந்த பிளேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என்னது மேடும் பலமாக இருந்தது. கஷ்டப்பட்டு ஒரு வழியாக வந்து போயாச்சு. அப்படி தான் இருந்தது. பார்த்தா அந்த அளவுக்கு தண்ணிலாம் இல்லை. ஓகே என்ட்ரன்ஸில் இருக்கிறத விட கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டராக தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் இங்கேயுமே வந்து நிறைய கப்புள்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் வந்து தள்ளி இங்கே கொஞ்சம் வந்திருந்தாங்க. அந்த சைடு இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் தான் ஃபால்ஸ் மாதிரி இருந்தது. அதுக்கு என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டாங்க. இல்லை இல்லை நான் வரல, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நான் வந்து இந்த பாறையில் உட்காந்துட்டு அப்படியே உட்காந்தே தான் இருந்தேன். குளிக்கணும் தான் வந்தேன். பட் தண்ணி பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டர் மாதிரி இருந்தது. ரொம்ப கூலிங்காக இருந்தது. நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே குளிச்சுட்டு வீட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி வந்தனால சரி குளிக்க தோணலை. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா காலை மட்டும் நினச்சிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இடம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்ன நடுவில் அப்படியே நம்ம அந்த தண்ணிக்கு நடுவில் உட்காந்துருக்கப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா கிளைமேட் வேறு லெவலில் இருந்தது. லைட்டாக நாங்கள் இருக்கும்போது தூறலும் விழுந்துச்சு. ஸோ வந்து நாங்கள் கிளம்பும்போது ஆக்சுவலாக தூறல் விழுந்துச்சு. ஸோ அதனால் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் என் ஹஸ்பண்டும் எங்கள் அண்ணன் மட்டும் குளித்தாங்க. நான் வந்து சும்மா பார்த்துட்டு இருந்தேன். வேறு என்ன பண்ணேன், குளிக்கணும்னு ஆசை தான். பட் வந்து ரொம்ப ஐஸ் வாட்டராக இருந்தது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னொன்று அந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, ஃபால்ஸ் மாதிரி லைட்டாக விழுது அந்த சைடு. பார்த்தவங்களுக்கு வீடியோவில் அவ்வளோவா கிளியராக தெரியாது. பட் அந்த சைடு வந்து ஃபால்ஸ் மாதிரி விழுது. அங்கே நிறைய பசங்களாக இருந்ததுனால நாங்கள் வந்து போகல. பட் என் ஹஸ்பண்ட் மட்டும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் எங்கள் அண்ணன் கூட விளாண்டுக்கிட்டு இருந்தேன். நானும் எங்கள் அண்ணனும் கல்லை வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தோம். நான் அவன் அடுக்கி வச்சுட்டு இருந்தேன், நான் அதை கலைச்சி விட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்படி விளாண்டுக்கிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து அந்த சைடு குளிக்க போயிட்டாங்க. சரி இவ சரிப்பட்டு வர மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சைடு வந்து போயிட்டாங்க. நான் சும்மா காலை மட்டும்தான் நினச்சேன். ஏன்னா மீனும் நிறையா இருந்தது, குட்டி குட்டி மீனாக இருந்தது. அது அந்த காலில் கடிக்கும்போது அப்படியே கூசும். ஸோ அதனால் நான் வந்து குளிக்கலை. நெக்ஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்ட் இதுலேயும் வந்து மீன் பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்விம்மிங் பண்ணிட்டு அப்படியே வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஃபேமிலியாக வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். ஒன் டைம் விசிட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு சீசன் அப்போ எப்படி இருக்குன்னு தெரில, நாங்கள் வந்த டைமில் எனக்கு இப்படி இருந்தனால அப்படி தோணுது. ஸோ வந்து இது ஒன் டைம் விசிட் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கனாலே தெரியும் என்ட்ரன்ஸ்லலாம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்து ஒன் டைம் குளிக்கலாம். நாங்கள் ஒரு 1 hour இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு 2:30 போல் கிளம்பிட்டோம். ஏன்னா 3 o'clock க்ளோஸாக, சரி நம்மளே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து 3 o'clock மேலே வந்து இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் வந்து இது பண்ண கிளம்ப சொல்லி ரொம்ப இது பண்ணுவாங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து 2:30 வந்து கிளம்பிட்டோம். அதுவும் இல்லாமல் இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 30 rupees என்னமோ தான் வந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு 8 பேர் வந்திருந்தோம். ஒரு வழியாக வந்து ட்ரிப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு சரி கன்னியாகுமரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து நாங்கள் போகும்போது வந்து சாப்பிட்டு போகிறதுக்கு வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 5 o'clock ஆச்சு. இனிமேல் வந்து போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக வேறு இருந்ததா, சரி வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இதை மட்டும் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போகிற வழியில் வேறு லெவலில் இருந்தது, தூக்கமாக வந்துருச்சு.
அவ்வளோதான் டயர்டாச்சு. இதுக்கே வந்து இதாச்சு ஆஃப் ஆகிட்டு. ஸோ இதுக்கு மேலே கன்னியாகுமரி போனால் நல்லா இருக்காதுன்ட்டு சரி ட்ரிப்பை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம். இது வந்து செக் போஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு பார்க் இருக்கும். அந்த பார்க்கில் வச்சு நம்ம சாப்பிட்றோன்னா சாப்பிட்லாம், இல்லைனா வெளியே போய் கூட சாப்பிட்லாம். நாங்கள் வந்து இங்கேயும் வந்து சாப்பிட்டோம். ஏன்னா இங்கேயும் நிறைய ஃபேமிலிஸ் வந்து சாப்பிட்டுட்டு போனாங்க. சரி நம்மளும் வந்து ஆல்ரெடி வந்து சரியான பசி 3 மணி ஆச்சா, சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஷெட்டு மாதிரி இருந்து அங்கேயும் சாப்பிட்லாம். பக்கத்தில் வந்து ஒரு ஹோட்டல் இருக்கும், இல்லைனா அங்கே கூட சாப்பிட்லாம். நாங்கள் இங்கேயே வந்து எல்லோரும் வந்து உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இலையில வந்து நாங்கள் என்னென்ன கொண்டு வந்திருந்தோம் பார்த்திங்கன்னா, ரைஸு, மட்டன் கிரேவி, அப்புறம் சிக்கன் சுக்கா மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ வந்து இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு குளித்ததுக்கு அதுக்கும் சாப்பிட்டதுக்கு வேறு லெவலில் இருந்தது. ஒரு வழியாக எங்கள் ட்ரிப்பை முடிச்சிட்டோம். ஓகே பாய், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.